இயேசு நம்பத்தக்கவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். சங்கீதம் 119 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். மெய் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் எப்பொழுது ஏற்பட்டது? ஒரு வார்த்தை நம்மை நோக்கி வந்தபோது, அது நம் வாழ்வில் கிரியை செய்வதை உணர்ந்த போதுதான். ஆம், அந்த வார்த்தை மெய்தான். அதை சொல்லியவரும் சத்தியம் உள்ளவர். இனிமேல் அவர் சொல்வதை கவனிப்பேன், சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்ற உணர்வு நம் உள்ளத்திற்குள் உணர்த்தியது. ஆம், உணர்வடைதல், உணர்ந்து செயல்படுதல், இவையாவும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகும். நாம் நம்பும்படியாக பொய் சொல்லி ஏமாற்றும் மனிதர்களை தேவனுடைய வார்த்தை புரிந்து கொண்டு நம்மை திருந்தி நடக்க செய்தது. உண்மையான அன்பு எது என்றும், இந்த உலகில் நம்முடைய பங்கு என்னவென்றும், நம்மை குறித்த நோக்கம் எதுவென்று உணர்ந்து செயல்பட செய்கிறது. பொய் வழியையும் மாயையான வாழ்வையும் நாம் பகுத்தறிந்து வாழ ஒவ்வொரு நாளும் வேத வசனம் நம்மை வழிநடத்தி செல்கின்றது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உமது கட்டளைகளால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்வடைய செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.